அரசு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி அரசு விரைவு பேருந்து, அதுவும் குளிரூட்டப்பட்ட ஏசி ஸ்லீப்பர் பேருந்து. அந்த அரசு விரைவு பேருந்து நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்டு கோயில்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜேந்திரனால் ஓட்டி வரப்பட்டுள்ளது. நெல்லைக்கு காலை வந்த பிறகு அவர் டிப்போவில் நெல்லை வண்ணார்பேட்டையில் கூடிய டிப்போவில் அவர் எஸ்இடிசி பேருந்து நிறுத்திவிட்டார். பின்னர் அந்த பேருந்தை பணிமனை ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது ஒரு 9ஆம் நம்பர் இருக்கைக்கு, அதாவது படுக்கை வசதி கொண்ட பேருந்து, இதில் 9ஆம் நம்பர் இருக்கைக்கு கீழே, அந்த மெத்தைக்கு கீழே ஒரு அரிவாள் ஒன்றும் அதே போல ஒரு துப்பாக்கி ஒன்றும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். உடனடியாக பாளையங்கோட்டை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஜூலியட் தலைமையில் காவல் அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் நேரில் சோதனை நடத்தினார்கள். அந்த பேருந்தில் இருந்த அந்த துப்பாக்கி மற்றும் அரிவாள் இரண்டையும் அவர்கள் விசாரணைக்கு எடுத்து சென்றுள்ளார்கள். எப்படி வந்தது, எதனால், யார் வந்தார்கள் என்பது குறித்த இந்த விவரம் தெரியுமா என்பது இங்குள்ள ஊழியர்கள் விசாரணை நடத்தினார்கள். பின்பு கோவில்பட்டியை சேர்ந்த அந்த ஓட்டுநர் மீண்டும் கோவில்பட்டியிலிருந்து வளர்த்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் விசாரித்த பிறகு கூடுதல் தகவல் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படியோ அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கியும் அரிவாளும் பறிமுதல் செய்யப்பட்டது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.